எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புது விஷயத்துல துவங்குவோம். என்ன மாதிரி என்றால், ட்ரம்ப் டெரஃபை கொண்டு வந்தால் எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல எங்களுக்கு என்ன நடக்கும்? ட்ரம்ப் டெரஃபை கொண்டு வர, ட்ரூடோ அங்கே ஒழித்திருக்கிறார், பியர் பொலிவர் கனாய கதைக்கிறார், மாக்காணி கனாய கதைக்கிறார். எங்களுக்கு இதுல எல்லாருக்குமே ஒரு அளவில் ஒரு ஸ்ட்ரெஸ் தாண்டி ஒரு அளவில் நாங்கள் என்ன நிலைமைக்கு வந்துட்டோம். இப்ப என்ன சிச்சுவேஷன் என்றால், இந்த டெரஃப் வர்றதால தனிப்பட்ட பாதிப்பை நாங்கள் கவனிக்கணும். இப்ப டெரஃப் வந்ததால தனி மனித வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்றது மிக முக்கியம். ஸோ நான் எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்னு சொன்னால், டெரஃப் வந்து சொன்னால் கனடா ஒரு ரெசிஷனுக்குள்ள போகும். ரெசிஷன் என்றா என்ன? ஒரு மந்த நிலை, பொருளாதார மந்த நிலை. அதாவது பொருட்கள் ஒரு பொருளாதார ஆக்டிவிட்டி லோவாகும். உதாரணத்துக்கு நாங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 10 ரூபாய்க்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணினா 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண சிச்சுவேஷன் உருவாகும். அதுக்கான காரணங்கள் பின்புலத்திலே வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார வளர்ச்சியின்மை, பிசினஸ்கள் இல்லாத இப்படி பல்வேறு காரணங்களால் ஒரு ரெசிஷனுக்கு வரும். ரெசிஷனுக்கு வந்தால் கன பேர் பயப்படுறது என்றால் எப்படி எங்க குடும்பத்தை கொண்டு நடத்த போறோம். அப்ப ரெசிஷன் பீரியட்ல நாங்கள் ஒரு பைனான்சியல் சிந்தனை உள்ளவர்களும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸுமாக என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஆமாம், பொருளாதார மந்தநிலை வருகின்ற பொழுது கூடுதலான செலவுகளை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒருவர் பொருளாதாரத்தில் மிகவும் சிரமமுள்ளவர்களாக இருப்பார் என்று பலரை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுதே அவருடைய திட்டமிடல் என்பது மிகச் சிறப்பாக இருந்திருக்கும். அவர் ஒரு பில்லை கட்டுவதாக இருந்தாலும் சரி, அதனை முன் ஆயத்தம் செய்து தான் செய்வதை அறிந்து வைத்திருந்து இந்த திட்டமிடல்களை மேற்கொண்டு செய்பவர் தன்னுடைய கிரெடிட்டில் இருந்து சகல விடயத்தையும் பாதுகாக்கக்கூடியவராக வருமுன் காப்பவராக இருப்பார். அல்லாது விட்டால் இவ்வாறான ஒரு சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் இவ்வாறான பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் பொருளாதார மந்தநிலை வருகின்ற பொழுது வங்குரோத்து நிலையை அடையக்கூடிய நிலைக்குத்தான் தள்ளப்படுவார்கள். ஆகவே இந்த வங்குரோத்து நிலையை தவிர்க்க வேண்டும் என்றால் முன்னேற்பாடுகள் என்பது இவ்வாறான சமிக்கைகள் வருகின்ற பொழுது நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக பலர் வாகனங்களை வாங்குவார்கள். தங்களுடைய தேவைக்கு மேலதிகமாக வாகனங்களை வாங்கி வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் சில வீடுகளில் பார்த்தால் 5-6 வாகனங்கள் இருக்கும். ஆனால் அதில் 3 வாகனங்களைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். மீதம் 2 பயன்படுத்தப்படாமல் அப்படியே நீக்கும். இவ்வாறான விடயங்களை தவிர்ப்பது என்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. உங்களிடம் கூடுதலாக பணம் இருக்கின்றது, செலவழிக்க வழி இல்லை என்று நினைப்பவர்கள் நீங்கள் அதனை எவ்வாறும் செலவழித்துக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய பட்ஜெட் என்பது மட்டுமட்டாக இருக்கின்றது. அடுத்த மோர்ட்கேஜுக்கு பேமெண்டை எவ்வாறு கட்டுவது என்று யோசிப்பவர்கள் இந்த விடயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ரீஃபைனான்ஸ் செய்பவர்கள் இவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொண்டு தங்களுடைய கடன்களில் இருந்து மீள்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய வீடுகளில் இதுவரை காலமும் நீங்கள் சேர்த்து வந்த ஈக்விட்டி இருந்தால் அதனை இந்த கடனை சமாளிப்பதற்கு பயன்படுத்துவது என்பது சால சிறந்ததாக இருக்கும். காரணம், பலருக்கு இப்பொழுது மோர்ட்கேஜ் என்பது ரினியூவலுக்கு வரப்போகிறது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அந்த மோர்ட்கேஜை ரினியூ செய்கின்ற பொழுது உங்களுக்கு கூடுதலான கடன்கள் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய அத்தனை கடன்களையும், குறிப்பாக இந்த கிரெடிட் கார்ட்ஸ், அது உங்களை தொடர்ந்து நாளாந்தம் உங்களுடைய கடனை மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய, வட்டிக்கு வட்டியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, அது உங்களுக்கு தெரியாமலே உங்களை அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இட்டு சென்றுவிடும். பலர் வீடுகளுக்கு முதலீடுகின்ற பொழுது லைன் ஆஃப் கிரெடிட்டில் எடுத்து காசை கொடுப்பார்கள், அல்லது கிரெடிட் கார்டில் எடுத்து காசை கொடுத்தவர்களை கூட நான் பார்த்திருக்கின்றேன். வழி இவ்வாறு ஒரு டவுன் பேமெண்ட் 60,000-70,000 கிரெடிட் கார்டில் இருந்து கொடுத்து விட்டு பின்னர் அவர் எவ்வாறு மோர்ட்கேஜ் கட்டுவார் என்று சிந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு அது குறித்த ஒரு விவரங்களை அறியாதவர்களாக அவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் வீடு விலை கூடிவிடும், நான் இப்பொழுது 60,000 எடுத்து கொடுத்தாலும் உடனே வந்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான மந்த நிலை வருகின்ற பொழுது அவ்வாறான வீடுகளை நீங்கள் நினைப்பது போன்று உடனடியாக கொடுத்து விட முடியாது. அவ்வாறு கொடுத்தாலும் கூட நீங்கள் நினைக்கின்ற பெறுமதிக்கு கொடுக்க முடியாது. ஆமா, நிச்சயமா உங்களுக்கு லாபம் பெறப்போவதில்லை. நீங்கள் ஒரு மந்த நிலைக்கு வந்தவுடன் அந்த வீட்டுடைய விலை ஏறப்போவதில்லை. நீங்க அதை விலை கவனமா இருக்கணும். நிச்சயமாக பட்ஜெட் இதான் திருப்பி சொல்லலாம். உங்களுடைய எந்த விஷயமும் நீங்கள் பட்ஜெட் பண்ணாம செய்தீர்கள் என்றால் சில பேருக்கு நான் 3 வருடங்களில் பணக்காரன் ஆகிட வேண்டும், 3 வருடங்களில் 1 மில்லியன் உழைக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு பிசிக்கல் ஜாப் நிறைய செய்த வேண்டாம், டயர்ட் ஆகும் பொடி. வீட்டை வந்திருந்து கணக்கு பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடித்திருவார்கள். ஒருவேளை இன்னொரு வேலை, மனைவி ஒரு வேலை, இவர் ஒரு வேலை, பிள்ளைகள் வேலைகள் ஓடித்திருவார்கள். தவிர இருந்து அந்த புக்கில் எழுதி பார்த்து சரி செய்வது இல்லை. இது ரெசிஷன் காலங்களில் பல்வேறு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வர. நிச்சயமாக
எவ்வளவு நீங்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது, எவ்வளவு செலவழிக்கிறீர்கள் என்ற ஒரு கணக்கு இல்லாவிட்டால் அது ஒரு உங்களுக்கு பல்வேறு சிக்கல்களை கொண்டு வரும். மிக எளிதாக ஒரு கொப்பியில் எங்களை ஞாபகம் இருக்கிற முந்தைய எங்களுடைய அப்பா தாத்தா காலங்களில் ஒரு கொப்பி வைத்திருப்பார்கள். எவ்வளவு செலவு வருகிறது, எவ்வளவு வருமானம் பெறுகிறது. அவர்களுக்கு ஒரு நீங்கள் முழுமையாக அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்பதான் டெக்னாலஜி நிறைய வளர்ந்து விட்டது. நீங்கள் நிறைய ஆப்ஸை பாவிக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர்ல எக்ஸலை பாவிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. சோ நீங்க அதை போட்டு வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வருகிறது, எவ்வளவு செலவு செய்கிறது. ஆமா. அதே நேரத்தில் மிக முக்கியமாக இந்த பொருளாதார மந்த நிலை காலப்பகுதியில் நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதற்கான நேரமாகவும் இதனை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். என்னென்ன விடயங்களில் நீங்கள் தேவையில்லாமல் செலவு செய்கின்றீர்கள் என்பதை பாருங்கள். முதலில் அதில் இருந்து உங்களுடைய குறைப்புகளை மேற்கொள்கின்ற பொழுது இப்பொழுது பல முன்னணி நிறுவனங்கள் கூட அவர்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இதுவரையில் ஏற்படவில்லை. இருந்த பொழுதிலும் ஒரு மந்த நிலை வந்தால் தங்களை எவ்வாறு சுதாகரித்துக் கொள்வது என்பதற்காக பல்வேறு திட்டமிடல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பலருக்கு பல நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு மின்னஞ்சல் வந்திருக்கும். இவ்வாறான ஒரு பொருளாதார நிலை வந்தால் என்னென்ன செய்யலாம். 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் கூட இதனை கைக்கொள்கின்றன. காரணம் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் தான் செய்கிறார்கள். அந்த வகையில் சில செலவு குறைப்புகளை செய்யலாம். மேலதிகமாக என்னென்ன விடயங்களுக்கு நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அதனை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடலாம். இதிலும் குறிப்பாக நாங்கள் வாகனங்களை பற்றி குறிப்பிட்டோம். அதே போன்று நீங்கள் ஒரு புதிய வாகனத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள் இருப்பீர்கள். அது உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தேவைக்காக இருக்கலாம். ஒரு குட் டெட் அல்லது பேட் டெட் என்று சொல்வார்கள். நீங்கள் என்ன தேவைக்காக உங்களுடைய முதலீடுகளை கடன் பெற்று செய்கிறீர்கள் என்பதனை இந்த நேரத்தில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரு முதலீட்டுக்காக நீங்கள் கடன் பெறுகின்றீர்கள் என்றால் அந்த முதலீட்டின் மூலமாக எவ்வளவு லாபம் வருமோ அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இவ்வாறான பொருளாதார மந்த நிலை வந்தால் நான் சமாளிப்பதற்கு எவ்வாறு அதனை மேற்கொள்வேன் என்பதனை நீங்கள் அனுமானித்துக் கொண்டு நீங்கள் அந்த முதலீடுகளை செய்யலாம். அதில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கின்றது என்பதையும் நீங்கள் அறிந்து வைத்துக் கொண்டு இந்த முதலீடுகளை மேற்கொள்ளலாம். இவ்வாறான காலப்பகுதி தான் முதலீட்டுக்கு மிகச்சிறந்த காலப்பகுதி என்று சொல்வார்கள். உங்களிடம் பணம் இருக்கிறது அல்லது பணத்தை பெறக்கூடிய வழிவகைகள் இருக்கின்றன. ஒரு நீண்ட கால நோக்கில் இதனை நீங்கள் மீண்டும் விற்கின்ற பொழுது அதனால் பயனடைவீர்கள் என்று நீங்கள் கருதினால் இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். காரணம் என்னவென்றால் ஒரு ரிசெஷன் டைமில் பலர் வீடுகளை வாங்கி இருந்தார்கள். புளோரிடாவில் கூட அவர்கள் இன்று கூடுதலான வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். காரணம் தகுந்த நேரம் பார்த்து தங்களுடைய முதலீடுகளை செய்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த முதலிடக்கூடிய வல்லமை இருந்ததன் காரணமாக அவர்கள் அந்த நிலையை தெரிவு செய்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு புதிதாக வந்திருப்பவர் அல்லது அன்றாட வாழ்க்கையிலேயே தங்களுடைய முதலீடுகளை செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று ஏங்குபவர்களுக்கு இந்த காலப்பகுதியில் மேலும் சுமை மிக்க முதலீடுகளை செய்வது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கும். காரணம் அவர்கள் அடுத்தடுத்த மாதங்களில் தங்களால் அதனை ஈடு செய்ய முடியாதவர்களாக மாறிவிடுவார்கள். நிச்சயமாக ரிச் மேன் பிகம் ரிச்சர் என்று சொல்வார்கள். அதுக்கு காரணம் அவர்கள் தகுந்த காலப்பகுதியில் இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். இந்த காலப்பகுதியில் உங்களோட பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். நீங்கள் கடனை பெற்று இன்வெஸ்ட் பண்ற காலப்பகுதி இந்த காலப்பகுதி அல்ல. நிச்சயமாக மோர்கேஜஸை கவனிக்க வேண்டும் என்றால் மோர்கேஜ் 2 விதமாக வேலை செய்யும். பிக்ஸ்ட் மோர்கேஜ், வேரியபிள் மோர்கேஜ். ரெசிஷன் வர காலங்களில் பாண்ட் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். என்றால் எல்லாரும் கொண்டு பாண்ட்ல தான் போடுவார்கள் என்றால் காசு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பலதாக மாற்றுது. பாண்ட் மார்க்கெட் ஹையா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது பிக்ஸ்ட் மோர்கேஜ்க்கான வாய்ப்பு எப்பவுமே நல்லாக இருக்கும். அவர்கள் குறைய ரேட்டில் தருவார்கள். இந்த பகுதியில் ரெசிஷன் கால பகுதியை நீங்கள் வருவீர்கள் என்று கண்டால் பிக்ஸ் ரேட்டுக்கு மாற்றுவது என்பது உங்களுக்கு சாதகமானது. ஏன்னா வேரியபிள் வைத்திருக்கும் போது வேரியபிள் ரேட் ஹையா வைத்திருப்பார்கள், உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஸோ இந்த காலப்பகுதி தான் உங்களுக்கு பிக்ஸ் ரேட்டை வந்து வைத்திருக்கிறதுக்கான காலப்பகுதியாக இருக்கு. அது மோர்கேஜ் விஷயத்தில். இன்னொரு விடயம், சில வேளைகள் நீங்க கவனிக்கணும். ரெசிஷன் காலப்பகுதியில் பல்வேறு கடன் நிறுவனங்கள், இப்போ கிரெடிட் கார்டுன்னு சொன்னால் அவர்கள் 2% 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு தருவார்கள். ஏன்னா அவர்களுக்கும் சேல்ஸ் நடக்க போவதில்லை, ஆனால் கிரெடிட் நிறைய பணம் இருக்கும், அவர்கள் இதண்டுவார்கள். ஒரு 1% ஃபீயோடு தருவார்கள். கடன்களை அடைப்பதற்கு இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய உயர் கடன் உள்ளதை நீங்கள் அப்படியே மாற்றிக்கொண்டு இதில் சர்வை பண்ணலாம். அது ஒரு வகையான அணுகுமுறையும் கூட. அது மட்டுமின்றி ரெசிஷன் கால பகுதியில் உங்களுடைய செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இப்ப நான் கிழமையில் ஒரு கால் ரெஸ்டாரண்ட் போறவனாக இருந்தால் ரெசிஷன் கால பகுதியில் மாதத்தில் ஒருக்காக மாத்தோம், இல்லாட்டில் நீங்கள் பைனான்சியல் ஸ்ட்ரகிள் பண்ணுவீர்கள். எனவே அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது எங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், எங்கே ஸ்பெண்ட் பண்ண கூடாது என்ற அந்த இதை கொண்டு வர வேண்டும். சரி, பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும் முரளி. நான் அப்படி என்றால் இப்பொழுது ஒரு வீட்டை வாங்குகின்ற முயற்சியில் ஈடுபடுகிறேன்.
என்னால் வீடு வாங்க முடியாதா, இந்த காலத்தில் நான் வீட்டை வாங்கினால் எனக்கு பிரச்சனை வரும் என்ற ஒரு அச்சத்தில் இருப்பார்கள். அதாவது நான் சொல்வது முதலீட்டுக்காக வீடு வாங்குவவர்கள் அல்ல, தான் வசிப்பதற்காக. ஏனென்றால் வாடகை பணமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வாடகை கட்டணத்தை செலுத்துவதை நான் ஒரு நல்ல முதலீடாக வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய முதலீட்டை செய்யலாம். அதற்கான ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கின்றது. ஏனென்றால் முன்னர் நீங்கள் ஓவர் ஆஸ்கிங்கில் கூடுதலாக 2 லட்சம் 3 லட்சம் அந்த கூடுதலாக கொடுத்தும் கூட எனக்கு வீடு கிடைக்குமா என்பது அவர்களுக்கு ஒரு ஐயமான விடயமாகவே இருந்திருக்கின்றது கடந்த காலங்களில். ஆகவே அவர்கள் விரும்புகின்ற தொகையை போட்டு எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் வீடுகளை வாங்கியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலம் என்பது இப்பொழுது போய்விட்டது. ஆனால் உங்களுக்கு இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் பல தெரிவுகளில் உங்களுடைய வீடுகளை மிகவும் அமர்ந்து உங்களுடைய விருப்ப தெரிவை பார்க்கக்கூடிய பல தெரிவுகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் நீங்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த விலையிலும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் கூடுதலாக உங்களுடைய நிலைமைக்கு ஏற்றாற் போன்று உங்களுடைய வீட்டை தெரிவு செய்யாமல், மிகப்பெரிய வீடுகளுக்கு செல்லாமல், நீங்கள் ஒரு டவுன் ஹவுஸை வாங்க போகிறீர்கள். உங்களுடைய இயலுமைக்கு ஏற்றாற் போன்று நீங்கள் வீட்டை வாங்க முதல் உங்களுடைய மோர்கேஜ் ஆலோசகரோடு நீங்கள் கலந்து பேசி உங்களுடைய குவாலிஃபையிங் ரேட் எவ்வளவு என்பதனை அறிந்து நீங்கள் அதற்கு ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது உங்களால் அது ஒரு சிறந்த முதலீடாக உங்களை மாற்றக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் உங்களை இட்டுச் செல்லும். நீங்கள் எந்தவித ஆலோசனைகளையும் மேற்கொள்ளாமல் அல்லது எந்தவித கணிப்புகளையும் செய்யாமல் ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தான் இன்று பலர் அனுபவிக்கின்ற விடயங்களாக மாறி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எப்பொழுது என்றாலும் உங்களுக்கு தேவையான உங்களால் சமாளிக்கக்கூடிய வீடுகளை வாங்குவது என்பது ஒரு பொருத்தமான விடயமாகத்தான் இருக்கும். அது ரெசிஷனில் இன்னும் சிறப்பானதாகவே இருக்கும். காரணம், நீங்கள் வாங்குகின்ற பொழுது ஒரு அளவான வீட்டை குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள் வாங்கி அதனை நீங்கள் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுதும் சமாளிக்கக்கூடியவராக உங்களை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அனுமானத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வாடகைக்கு செலுத்த வேண்டிய பணத்தை கூட இந்த உங்களுடைய சொந்த முதலீட்டுக்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். நிச்சயமாக இந்த 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 காலப்பகுதி என்பது ஒரு volatile சிச்சுவேஷனா இருக்கும். எது நடக்கும் நடக்காத சிச்சுவேஷன், அதெல்லாம் அந்த ரெசிஷன் வருகிறது. எனவே அந்த காலப்பகுதியில் நீங்கள் திட்டமிடல் என்பதுதான் மிக முக்கியமானது. ஒரு பழக்கமாக நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு ஃபியூச்சர் என்ன இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் முதல் குறிப்பிட்டதை விட ஆடம்பர வாகனங்களை வாங்குவதுன்றது டிப்ரிஷியேட் பண்ணும். அதாவது சில பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடாது. ரெசிஷன் தேய்மானம் இருக்கிறது. தேய்மானம் இருக்கு நிச்சயமா. அந்த வாகனத்தை வாங்கினால் சொல்லுவார்கள், வாகன லீடர்ஷிப்பில் லீடரிலிருந்து வெளியே இறக்கும் பொழுது அது அதனுடைய தேய்மானம் துவங்கி விடுகிறது. அது நீங்கள் ஒண்ணுதான். ஒரு உதாரணத்துக்கு 30,000 ஒரு நியூ காரை வாங்கினால் வெளியிலே வரும்போது 29,999 தான். அங்கே இல்லை என்ன, அதுதான் நிலைமை. அந்த கால பகுதியில் சில வட்டி விதங்கள் காருக்கு குறைய கொடுப்பார்கள், ஈஸியா எடுக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல நீங்க தவற சேர்த்து போய் வாங்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கான விஷயம். அதே நேரத்தில் ஒப்பீட்டளவில் நீங்கள் லக்ஸரி வெஹிக்கிளை வாங்குகின்ற பொழுது அதற்கான வட்டி வீதமும் உயர்வாகவே இருக்கும். பலர் வியாபாரத்தை வைத்திருப்பார்கள். வரிக்கு அவர்கள் அதனை ஈடு செய்வதற்காக இவ்வாறான வாகனங்களை வாங்கி அவர்களுடைய நிலை வேறு. ஒரு தனிநபர் என்பவர் ஒரு வாகனத்தை வாங்குவதற்கும் ஒரு வியாபார ரீதியாக வாங்குவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ஆகவே அந்த வித்தியாசங்களை நீங்கள் உணரக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர் வாங்கிவிட்டார் தானே என்பதற்காக நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆகவே ஒவ்வொருவருடைய சிச்சுவேஷனும் வேறுபட்டது என்பதற்கு நாங்கள் அடிக்கடி கூறுவதற்கான காரணம் என்னவென்றால், அவர் எவ்வாறு அந்த வாகனத்தை பெற்றார் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வெளி உலகுக்கு என்ன தெரிகிறதோ அதனை வைத்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் இவ்வாறான பிரச்சனைகள். நிச்சயமா இப்ப இந்த வியாபார நிறுவனங்கள்ல ஒரு பிசினஸ் பர்சனுக்கு எப்பவுமே ஒரு பைனான்சியல் லிட்ரஸி இருக்கு. அவர்கள் சிந்திப்பார்கள் என்னென்ன செய்யலாம். அவரை பொறுத்தவரையில் வாகனத்தை வாங்குவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அவருக்கு டாக்ஸ் கிரெடிட் வரப்போகிறது. அந்த வாகனம் அவருக்கான வியாபாரத்துக்கான தேவையா இருக்கிறது. அப்ப தேவையை அவர் சரியா பயன்படுத்திக் கொள்வார். இதுதான் நிலைமை. அதற்காக அவர் அண்ணன் பெரிய ஆகிறதுக்காக தம்பி ஓடிப்பி எடுக்கக்கூடாது. புரிந்து கொள்ள. இப்பொழுது எப்பொழுது பார்த்தாலும் இந்த ட்ரம்பினுடைய விடயங்கள் எங்களுடைய சிந்தனையில் வந்து போகும். அவர் கூட சில விடயங்களை எடுக்கின்ற பொழுது இங்கால் எப்படி அந்த வருமானத்தை ஈட்டலாம் என்பதற்கு அவர் நினைத்தாரோ அதனை வைத்துக் கொண்டுதான் அடுத்த முடிவை எடுக்கிறார். ஏனென்றால் அவர்
அந்த வருமானத்தை தடை செய்யும் அளவுக்கு அவர் ஒரு முடிவை எடுக்கவில்லை. காரணம், இங்கே தடைப்பட்டால் மற்ற பக்கத்தால் வரக்கூடிய வகையில் தான் அவருடைய முடிவுகள் இருக்கின்றன. ஏனென்றால் அவ்வாறான நிலையில் அவர் முடிவுகளை எடுக்காவிட்டால் ஒரு இடத்தில் அது ஒரு பிரச்சனையாகவே மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது என்னென்ன விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்கு அது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். நிச்சயமா அண்மையில் கலைத்து கொண்டிருக்கும் போது விளையாக்களும் கேட்டார்கள், சரி இப்ப கனடாவில் தானே ரெசெஷன், நாங்கள் இதை கொண்டே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டே ஸ்ரீலங்காவில் போட்டால் என்ன? நீங்கள் இன்று கதைத்தது போல இலங்கையின் பங்கு சந்தையை சரிவடைந்து ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது இல்லையா? ஒரு குரங்கு செய்த வேலையினால் இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஆடி போயிருக்கிறார்கள். காரணம், அங்கே மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னென்ன விடயங்கள் நடைபெறும் என்பதை யாரும் தீர்மானிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இவ்வாறான ஏற்கனவே பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவித்து மீண்டெழுகின்ற நாடுகள் இவ்வாறான நிலை ஏற்படுகின்ற பொழுது திடீரென அதனுடைய நிலை என்பது மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நல்ல வட்டி கிடைக்கிறது, பிக்சட் டிபாசிட் போட்டால் கூடுதலான வட்டி வரும், அதனை வைத்துக் கொண்டே நாங்கள் வாழலாம் என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். நிச்சயமா அவர்கள் புரிதல் கொஞ்சம் குறைவா இருக்கிறது. நான் இது நிறைய பேருக்கு விளங்கப்படுத்தி அவர்கள் கலைத்து விடுன்னு சொல்லலாம். அவர்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இருக்கிற பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கஷ்டப்படுகிறார் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் கனடா வந்த பொழுது $45 $46 தான் இலங்கையின் அனுப்பினோம். இப்பொழுது எனக்கு தெரியல, மறந்து விட்டேன், நான் பார்க்கவில்லை. ஆனால் பார்க்கும்பொழுது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டே மாறிவிட்டது. ஸோ நான் இதை பார்த்து விட்டு நான் இதற்கு வடிவா அனலைஸ் பண்ணணும் என்று நான் இருந்து பார்த்தேன். இலங்கையின் ஜிடிபி எவ்வளவு? மிக குறைவாக இருக்கிறது. மிக குறைந்த ஜிடிபி உள்ள நாடுதான் இலங்கை. சிறிய நாடு, பெரிய சனத்தொகை, ஜிடிபி லோவாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த குரோத் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு இந்தியாவினுடைய குரோத் 7% இருக்கிறது. அதான் ஆசியா, அந்த எங்களுக்கு சவுத் ஏசியா கண்ட்ரியில் அதிகம் வளர்கிற நாடு. முதல் பங்களாதேஷ் லாஸ்ட் இயர் இப்ப இருக்கிற அவர் காலப்பகுதியில் ஒரு இந்தியாவோட நல்லாக இருந்தது. இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. இந்தியா 7% இருக்கிறது. இலங்கையுடைய வளர்ச்சி 2025 2.8% தான் ப்ரெடிக்ட் பண்றாரு. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் கடந்த காலத்தையும் பார்த்தேன். 2023 22 காலப்பகுதியில் மைனஸில் குரோத் இருக்கிறது. அப்ப மைனஸில் குரோத்ன்றது நீங்க பட்ஜெட்டை போட்டீர்கள் என்றால் பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ண இல்லாத அளவுக்கு தான் இலங்கையோட பொருளாதாரம் இருக்கிறது. அவர் வந்துட்டார் நல்லா செய்வார், இவர் வந்துட்டார் நல்லா செய்வார் என்று சொன்னால் அது ஒரு சிறந்த முதலீடாக இருக்கவில்லை. நான் 2015ஆம் ஆண்டு இலங்கையில் டிராவல் பண்ணினேன். நான் எங்க ஊர்ல இருந்து யாழ்ப்பாணம் நோய் போய்கொண்டிருந்தேன். அந்த பரித்துறை வீதியினூடாக ஒன்றை கவனித்தேன், எல்லா இடங்களிலும் கடையை கட்டுகிறார்கள். எனக்கு அந்த புரிதல் விளங்கவில்லை. அப்ப ஒரு கிலோமீட்டருக்கு 4 கடை இருக்கும் ஒரு வீட்டுக்கு முன்னாலே, அந்த ரோட்ல இருக்கிறவர்களுக்கு. நான் யோசிச்சு போட்டு என்னது கடை கட்டினம் பண்றதுல, எல்லாரும் வியாபார நிறுவனங்களை பலசரக்கு கடையை திறக்க போறாங்க. நான் இல்ல, யாழ்ப்பாணத்தின் சனத்தொகை நாங்கள் இருக்கிற காலங்களில் 7 லட்சமாகி 7 லட்சம் 9 லட்சமாகி பின்னர் மிக குறைவடைந்து விட்டது. இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பலசரக்கு கடை தேவையான எண்ணம் எனக்கு வந்தது. அது அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்டை எப்படி அதை விரிவாக்கம் செய்யற சிந்தனையற்ற மனிதர்களாக ஒரே ஃபார்முலாவை அப்படியே திருப்பி ஃபாலோ பண்றாங்க. ஒரு தவறான அணுகுமுறையும் கூட. ஆமாம். இதே நேரத்தில் இப்பொழுது அங்கிருந்து பேசுபவர்கள் கூறுகிற விடயம் என்னவென்றால், குறிப்பாக வெளிநாட்டு பணம் அங்கே செல்லாது விட்டால் பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்பதனை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே இருப்பவர்கள் கூடுதலாக இப்பொழுது இளைஞர்கள் மத்தியில் வேலைக்கு செல்பவர்களுடைய வீதம் மிக குறைந்து கொண்டு செல்கிறது. ஆகவே நிரந்தர தொழிலில் இருப்பவர்கள் மட்டும்தான் வேலைக்கு செல்கிறார்கள். மற்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற அவர்களுடைய சகோதரர்கள், நண்பர்கள் மற்றும் ஏனையவர்களுடைய உதவியை பெற்றுத்தான் அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஆடம்பரமாக வாழலாம், ஆனால் அவர்கள் எப்படி அந்த பணத்தை ஈட்டுகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நிச்சயமா இவர்கள் தொழில் கல்வியை ஊக்குவிக்கவில்லை. எனக்கு நான் அங்கே இருக்கும் பொழுதே கதைப்பார்கள், இலங்கையின் கல்வி திட்டம் 50 வருடம் பழமையானது என்று. நான் இங்கே வந்ததான் உணர்கிறேன் என்றால் தொழில் கற்கை முறை அங்கு விரிவாக்கப்படவில்லை. உதாரணத்துக்கு சொன்னால், இலங்கையிலிருந்து ஒரு டோஹாவோ அல்லது இந்த அரபு நாடுகளுக்கு போற ஒரு இளைஞனுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறது கூட, எப்படி மெஷர்மெண்ட் எடுப்பது, எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செய்வது, அந்த அறிவு இல்லாதவராக போகிறார். அது தமிழரோ சிங்களவரோ என்ற வேறுபாடு இன்றி அந்த கல்வி முறை
மக்களை வேலைக்கு தயார்படுத்தவில்லை. அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்கில் ட்ரேடாக அவர்களை உருவாக்கவில்லை, ஸ்கில் உள்ள மனிதர்களாக உருவாக்கவில்லை. சொல்லுவார்கள், யூதர்கள் உலகத்தின் மிக அழிவை சந்தித்த மனிதர்கள். ஆனால் அவர்களை அந்த கேம்பில் போடும் பொழுது ஹிட்லர் வந்து என்ன செய்தவர் என்றால் அந்த ஸ்கில் பீப்புளை சைட்ல வைத்துக் கொண்டார். தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்த கொண்டார். அவ்வளவு ஸ்கில் நிறைந்த மனிதர்கள் அவர்கள். சொல்லுவார்கள், அந்த பிரமிட்டை கட்டும் பொழுது யூதர்களை அடிமையாக கொண்டு போனார்கள். ஏனென்றால் அந்த பிரமிட்டை கட்டுறதுக்கான ஸ்கில் அவரிடம் இருந்தது. ஸ்கில் இல்லாத மனிதர்கள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை. இலங்கையில் அவ்வாறுதான். தொழில் கல்வியையோ அல்லது இப்ப எனக்கு நன்றி வரலாறு படிப்பது நல்லது. அதுக்கான லிமிடேஷன் வேணும். எங்கெங்க தொழில் வாய்ப்பு இருக்கிறது, எங்கெங்க தொழில் அப்படி ஒரு நீண்ட பொருளாதார திட்டமிடல் இல்லாவிட்டால் சாஃப்ட் எக்கனாமியை மட்டும் வைத்துக்கொண்டு, இப்ப உதாரணத்துக்கு தேயிலை ஏற்றுமதியையும் டூரிசத்தையும் வைத்துக்கொண்டு இலங்கையோட பொருளாதாரம் நிமிர்வது என்பது சாத்தியமில்லை. அப்ப எனவே இங்கே இருந்து நாங்கள் கொண்டு அங்க காசை போடுவது என்பது சிறந்த ஒரு முதலீட்டு முயற்சியாக இல்லை. அண்மையில் இன்னொரு நண்பரை கலைக்கும் போது கேட்டால், இலங்கையிலிருந்து நாங்கள் ஏன் தூள், உதாரணத்துக்கு கரித்தூள் அப்படி இப்படி எல்லாம் ஏன் நாங்கள் கொண்டு வர முடியாது இலங்கையிலிருந்து? என்றால் இலங்கையோட நல்ல உற்பத்தி செய்த நாடு. ஒரு சப்ளை செயினே இலங்கையில் இல்லை. ட்ரம்புக்கும் சைனாவுக்கும் உள்ள பிரச்சனையே, சைனா வந்து உலகின் சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ணதான் ட்ரம்ப் உடைக்க நினைக்கிறார். அதான் அவருடைய நினைவு. இது இலங்கைக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு சப்ளை செயின் இல்லை. உதாரணத்துல ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதை கொடுத்தா அதை கொண்டு விற்கிறதுக்கான சப்ளை செயின் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு தக்காளி பழத்தை செய்து ஒரு காலத்தில் பாருங்க, தக்காளி பழம் செய்து போட்டு நிறைய அறிந்து விடுவார்கள், முருங்கைக்காய் அறிந்து விடுவார்கள். ஏன்னு சொன்னால் அவர் சப்ளை செயினை வச்சிருக்கவில்லை. அல்லது தக்காளி பழத்தை அதிக உற்பத்தி செய்தால் அதை ட்ரை பண்ணி சன்ரை டொமேட்டோவாக மாற்றுறது கூட அந்த டெக்னாலஜியை நான் வளர்த்து கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் நீங்க காசை கொண்டு அங்க போட்டு என்ன செய்யப்படுகின்ற கேள்வி எனக்கு வருகிறது. எனவே ஆஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு அட்வைஸ் பண்ண, இப்ப எனக்கு இந்த இதை கேள்வி கேட்டால் நீங்க இலங்கையில் போய் இன்வெஸ்ட் பண்றது எனக்கு சாதகமா தோன்றவில்லை. அதான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் இலங்கையில் ரெசெஷன் வருகின்ற பொழுது அதனை சமாளிக்கக்கூடியவர்களாக அங்கு இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. காரணம், பல வீடுகள் அவர்களுடைய சொந்த வீடுகளாக இருக்கும். இங்கே ரெசெஷன் வருகின்ற பொழுது இருக்கின்ற வித்தியாசத்திற்கும் அங்கே இருப்பதற்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கின்றன. காரணம், இங்கே அனைத்துமே கடனில் இயங்கக்கூடிய ஒன்றாகத்தான் எங்களை மாற்றி வைத்திருக்கின்றது. அங்கே அந்த நிலை இல்லை. அதே நேரத்தில் இந்த தனிநபர் செலவுகள் என்பது கூட மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும். ஒரு குடும்பமாக செலவழிப்பார்கள். இங்கே ஒவ்வொரு வீடும், சகோதரர் இருந்தால் கூட அவர் இந்த வீட்டில் இருக்க போவதில்லை. அவருக்கு ஒரு மோர்கேஜ் இருக்கும். அவருக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கின்ற பொழுது அந்த விடயம் என்பது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இவ்வாறான ரிசெஷன் வரும் என்று ஒரு அறிவிப்பு வருகின்ற பொழுது எங்களை தயார்படுத்தக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வது சால சிறந்தது. இன்னும் பல விடயங்களை இவ்வாறு குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நேயர்களே, இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கும் சில ஐடியாஸ் இருக்கும். ஆகவே எமது காமெண்ட்ஸ் பகுதியில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். நாங்களும் உங்களுடைய அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் இன்னும் பல புதிய விடயங்களை கூற விரும்புவீர்கள். அந்த விடயங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டால் நீங்கள் உடனுக்குடன் இவ்வாறான நடைமுறை பிரச்சனைகள், பொருளாதாரம் மற்றும் சந்தைப்படுத்தல் போன்ற பல விடயங்களையும் நாங்கள் உங்களுக்காக தருகின்றோம். அண்மையில் கூட நாங்கள் இலன் மஸ்கினுடைய செவ்வாய் பயணம் பற்றி தந்திருந்தோம். அதை கூட நீங்கள் போய் பார்வையிடலாம். இவ்வாறு பல காணொளிகள் நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவற்றுக்கு உங்களுடைய ஆதரவை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். நிச்சயமா உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் தேவை. நன்றி.